கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அனுதினம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபேசியர் 4:26, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கோபம் தணிஞ்சிடணும். கோபத்தினாலே நிறைய பேர் வேலை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள், வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் பாவமான வார்த்தைகளை பேசாதபடி நாம் இருப்போமாக. அப்படியாக ஒரு தகப்பன் ஒரு புதிய கார் ஒன்று வாங்கியிருந்தார். அந்த காரில் அவங்க செல்ல பையன் என்ன செஞ்சான், போய் காரில் பின்னாடி ஏதோ கிறுக்கியிருக்கான் போல இருக்குது. அது அங்கேருந்து தூரத்துலேருந்து அவர் பார்த்துருக்காரு. என்னடா புது காரில் போய் ஏதோ கிறுக்கியிருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரை பார்க்காம அவர் பாட்டுக்கு கண்ணாப்பண்ணான்னு போட்டு அடிச்சிட்டார். அடிச்சுட்டு அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போகிற அளவுக்கு ஆகிடுச்சு. போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு காரை பார்க்குறாரு. காரு பின்னாடி ஐ லவ் மை டேட்னு எழுதியிருக்கான் அந்த பையன். அவன் கல்லில் எழுதலை, கல்லில் கிறுக்கலை, அவன் ஏதோ சாக் பீஸில் ஏதோ எழுதியிருக்கான், ஐ லவ் மை டாடின்னு எழுதியிருக்கான். ஆனால் இவருக்கு தூரத்துலேருந்து பார்த்தது ஏதோ போட்டு கல்லால் கிறுக்கியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்களும் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள். அப்படியாக மோசே அங்கே மலையிலேருந்து இறங்கி வரும்போது இந்த எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் எல்லாம் மோசேக்கு என்ன ஆனதோ தெரியவில்லையே என்று சொல்லி அவசரப்பட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க பாருங்கள். நிதானமாகவே முடிவெடுக்கலை. உடனே ஆரோன்கிட்ட போய் எங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல, அவரும் உங்கள் காதில் இருக்கிற, கையில் இருக்கிற, நாக்கில், அந்த காதில், மூக்கில் எல்லாத்துலையும் இருக்கிற அணிகலங்கள்லாம் கழட்டி போடுங்கன்னு சொல்லி அவர் ஒரு கன்றுக்குட்டியை வச்சு அவர் உருவாக்கி இதை தான் உங்களுக்கு முன்னால் வழி நடத்திட்டு வந்ததுன்னு சொல்லி வணங்குங்க அப்படின்ட்டார். மோசே மேலேருந்து கீழே இறங்கி வந்தால் அது ஆண்டவரிடத்துலேருந்து வார்த்தையை வாங்கிட்டு வர்றாரு. 10 கட்டளைகளை, கற்பனைகளை எழுதி வாங்கிட்டு வரும்போது இந்த ஜனங்களுடைய கன்றுக்குட்டியை வணங்கி கொண்டிருந்த அந்த பாவத்தை பார்த்து அந்த கோபத்தில் பலகையை போட்டு உடைச்சிட்டார். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தினால நிறைய காரியங்களை வாழ்க்கையில் இழந்தவர்கள் உண்டு. அதனால் கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் கோபம் தனிய கடவுது. நல்ல வேதத்தை தியானம் பண்ணுங்க, தினந்தோறும் ஜெபிங்க. 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று கேட்டார். அப்படி ஜெபிக்காத பேதுரு ஒரு கோபத்தில் பட்டயத்தை எடுத்து மல்குசனுடைய காதை வெட்டிட்டார். இப்படி அநேக கோபத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்தவர்கள் நிறைய பேர் உண்டு வேதத்தில். அதனால் நீங்களும் நானும் இந்த மன்னாவை கேட்கும்போதே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல சமாதானத்தை தார், ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல நிம்மதியை தார். வியாதி, கஷ்டம், வேதனை எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அவருடைய பயணம், அவருடைய வேலை, வருமான, தொழிலை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.